السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் ரமலானுடைய இந்த மாதத்தை மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய இந்த மாதம் இருக்கிறதே, இது முஃமின்களுடைய சீசன், அமல்களுடைய பருவகாலம். எப்படி சித்திரையுடைய அந்த மாதம் வியாபாரத்துடைய ஒரு பருவகாலமாக கருதப்படுகிறதோ, அது போலவே இந்த ரமலானுடைய மாதம் அமல்களுடைய சீசனாக, அமல்களுடைய ஒரு பருவகாலமாக இந்த ரமலானுடைய மாதம் கருதப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே நானும் நீங்களும் அப்படியாக அந்த வணக்கங்களை, அந்த அமல் இபாதத்துகளை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு சிறந்த நேரம் ஒன்று இருக்கிறது, அதுதான் இரவு நேரம். இரவு நேரம் என்பது அல்லாஹுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக, படைப்பாளனுடன் ஒரு தொடர்பை சீராக்கி கொள்வதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று இரவிலே அதிகமாக தூங்குகிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சொர்க்கவாதிகளுடைய இரவு நேரம் எப்படி தெரியுமா? இந்த பூமியிலே அவர்கள் இரவை எவ்வாறு கழிப்பார்கள் தெரியுமா? கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்களோ இரவு நேரத்திலே கொஞ்ச நேரம்தான் தூங்குவார்கள், அதிகமான நேரங்கள் கண் விழித்திருப்பார்கள். கண் விழித்து என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் ருகூவிலே, சுஜூதிலே, வணக்க வழிபாடுகளிலே, துஆவிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அந்த இரவு நேரங்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும், இரவு நேரங்கள் தொழப்பட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்கள் இரவு நேர தொழுகையை வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஹ்புஸ் ஸாலிஹீன், அது நல்லடியார்களுடைய, இறைநேசர்களுடைய அடையாளம், சாலிகான மனிதர்களுடைய அடையாளம். அவர்கள் இரவிலே நின்று வணங்கி இருக்கிறார்கள். நின்று வணங்கியதன் காரணமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இரவு நேர தொழுகையிலே ஈடுபட்டால், குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே நாங்கள் ஈடுபட்டால் என்ன பாக்கியங்கள் கிடைக்கும் தெரியுமா? இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நல்ல பாக்கியங்கள் இருக்கிறது, மௌத்துக்கு பின்னாலும் நட்பாக்கியங்களை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறான். யார் ஒருவர் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை விடுபடாமல் தொழுது வருகிறாரோ, இந்த உலகத்திலே அல்லாஹ் 3 விதமான பாக்கியங்களை அவருக்கு கொடுக்கிறான். முதலாவது பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த மனிதனை அல்லாஹ் தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அன்பு கிடைத்துவிடும். அதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? இரண்டாவது பாக்கியம், அந்த மனிதன் வாழ்நாளிலே செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் அப்படியே மன்னித்து விடுகிறான்.
மூன்றாவது பாக்கியம், அன்றைய நாள் பாவத்தை விட்டு அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்து விடுகிறான். ஒரு பாதுகாவல் வேலியை அல்லாஹ் போட்டு விடுகிறான். உதாரணமாக, இன்றைய நாள் தொழுதிருந்தால் இரவு உறங்கும் வரைக்கும் பாவத்தை விட்டு ஒரு பாதுகாவல் வேலி ஏற்பாடு செய்யப்படும், பாவங்கள் நெருங்காது. எனவே இப்படியான 3 பாக்கியங்களை அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே வழங்குகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகையை தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு மாளிகையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இன்ன ஃபில் ஜன்னதி உரஃபா, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது. அதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அல்லாஹ் அது தனி ஒரே ஒரு முத்தால் அந்த மாளிகையை அமைத்திருப்பான், கட்டியிருப்பான். நாங்கள் வீட்டை கட்டுகிறோம், எத்தனையோ கட்டிடங்களை கட்டுகிறோம். அந்த கட்டிடங்கள் கட்டப்படுவதற்கு பல கற்கள் தேவைப்படும். பல 100 பல 1000 கற்களை வைத்துத்தான் ஒரு கட்டிடத்தை நாங்கள் உருவாக்குகிறோம், அதை அமைக்கிறோம், அதை கட்டுகிறோம். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜுடைய தொழுகையை யாரெல்லாம் தொழுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை வைத்திருக்கிறான். அந்த மாளிகையை தனி ஒரே ஒரு முத்தால் அல்லாஹ் அமைத்திருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த மாளிகையை வெளியால் இருந்து ஒருவர் பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தும் தென்பட்டுவிடும். உள்ளே இருந்து வெளியே பார்த்தால் வெளியே இருக்கக்கூடிய அனைத்தும் தென்பட்டுவிடும். சஹாபாக்களுக்கு ஆசை வந்து விட்டது. கேட்டே விட்டார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் அந்த மாளிகையை கொடுப்பான்? சொன்னார்கள், 3 தன்மைகளை சொல்லிக் கொடுத்தார்கள், 3 அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த 3 அமல்களும் யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த சுவர்க்க மாளிகை காத்து கொண்டிருக்கிறது நாளை கியாமத்திலே அவரை வெல்கம் பண்ணுவதற்காக. கேளுங்கள் முஃமின்களே, கேளுங்கள் அல்லாஹுடைய இறை நேசர்களே, நல்லடியார்களே, அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். இந்த ரமலானிலே இதை நடைமுறைப்படுத்துவேன் என்ற நோக்கத்தோடு கேளுங்கள். முதலாவது அமல், யார் மக்களோடு அன்பாக பேசுவார்களோ, மிருதுவாக பேசுவார்களோ, கௌலல்லையினா, சாஃப்டான வார்த்தையின் மூலமாக மக்களோடு பேசக்கூடிய நேரத்திலே மெதுவாக, மிருதுவாக, அன்பாக, பண்பாக யாரெல்லாம் பேசுவார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை காத்து கொண்டிருக்கிறது நாளை கியாமத்து நாளையிலே அவரை வெல்கம் பண்ணுவதற்காக. இரண்டாவது சொன்னார்கள், யார் மக்களுக்கு உணவளிப்பார்களோ, சாப்பாடு கொடுப்பார்களோ, விருந்தோம்பல் செய்வார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை காத்து கொண்டிருக்கிறது நாளை கியாமத்திலே அவரை வெல்கம் பண்ணுவதற்காக. மூன்றாவது சொன்னார்கள், சல்லு பில்லைல் வன்னாசு நியாம், இரவிலே யார் எழும்பி அல்லாஹுவை தொழுவார்களோ, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை காத்து கொண்டிருக்கிறது நாளை கியாமத்திலே அவரை வெல்கம் பண்ணுவதற்காக. எனவே அந்த 3 அமல்களையும் இந்த ரமலானில் இருந்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம். மக்களோடு பேசக்கூடிய நேரத்திலே அன்பாக பேசுவோம், மிருதுவாக பேசுவோம், பண்பாக பேசுவோம், சாஃப்டாக பேசுவோம். அடுத்து மக்களுக்கு உணவளிப்போம், சாப்பாடுகள் கொடுப்போம், நோன்பாளிகளுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம், வறுமை கோட்டின் கீழால் வாழக்கூடிய மனிதர்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்வோம். உணவளித்தால் அந்த மாளிகை இருக்கிறது. இரவிலே நின்று வணங்குவோம். குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகையை விடுபடாமல் தொழுது வருவோம். இந்த 3 விஷயங்களையும் செய்யக்கூடிய நேரத்திலே இவ்வளோ பெரிய நலவுகள் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்கப்படக்கூடிய அந்த துஆ இருக்கிறதே அதற்கு அல்லாஹ் ஸ்பெஷலாக ஆன்சர் பண்ணுகிறான். தஹஜ்ஜுடைய நேரத்திலே 4 சுன்னத்துகள் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், நடைமுறைப்படுத்துவேன், அமல் செய்வேன் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். முதலாவது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்திலே தொழுதிருக்கிறார்கள். தொழுவது முக்கியமான சுன்னா. இரண்டாவது, துஆ கேட்பது. மூன்றாவது, இஸ்திக்ஃபார் செய்வது. நான்காவது, குர்ஆன் ஓதுவது. இந்த 4 அமல்களும் தஹஜ்ஜுடைய நேரத்திலே முக்கியமான அமல்கள்.
இறுதியாக தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன். இதை மரணமிட்டுக் கொள்ளுங்கள், இதை ஓதி வாருங்கள். புகாரி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். யார் ஒருவர் தஹஜ்ஜுடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடத்திலே இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்கிறானோ, ஹதீஸிலே வந்திருக்கிறது, எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவானாம். எனவே இந்த துஆவை எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள், மனமிட்டு கொள்ளுங்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தை இலக்கு வையுங்கள், எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எனவே யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.